என்றால் அத்தனை பேரையும் பாதுகாக்கிறத சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது வேளாங்கண்ணிக்கு நீங்க போக மாட்டீங்க. கிறிஸ்தவ திருச்சபை பெருகிருச்சான். அவங்க ரமணி பாண்டியன் எந்த திருச்சபைமா? ஆதி திருச்சபையில் கம்மியா இருந்தாங்க, இப்ப பெருகிருச்சு. திருச்சபைன்னு வீடு வீடு தெருவுக்கு தெரு பெருகி இருக்கு. எந்த திருச்சபை? சிஎஸ்ஐ காரர் ஆர்சியை பார்த்து கேவலமா பேசுறார், ஆர்சி காரரை பார்த்தா பெந்தகோஸ்காரர் கேவலமா பேசுறார். ஆண்டவரை பார்க்கிற திருச்சபை எங்கே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம். எங்கே இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக ஒரு திருச்சபை சொல்லுங்க பாப்போம். கட்சிகள் தான் இந்தியாவில் பெருகியது என்று பேசாதீர்கள். நாம் உடைந்தது மிக அதிகம், மிக அதிகம். வந்தவர்கள் மிக குறைவு. டானிஷ் மிஷன், அமெரிக்கன் மிஷன் 4-5 தான் இருந்தது. ஆளாளுக்கு உடைச்சு ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு இருக்கமே, என்ன காரணம்? கிறிஸ்தவம் பேசுகிறோமா அல்லது உங்களுக்குள்ளே ஜாதிகள் இருக்கிறதா? யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாம் தான் இருக்கு. ஜாதிகள் கிறிஸ்தவருக்குள் இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எப்போது ஜாதியோடு நிற்கிறீர்களோ அங்க கிறிஸ்து இல்லையே. என்ன தெய்வ பயம் உங்களுக்குள்ள வந்துச்சு? பேசணும், தயவு செய்து சரியா பேசணும். அப்புறம் தேவைக்குத்தான் அவரை கூப்பிடணும்னு மெய்யரிசி. அவங்க பாஸ்டருக்கு படிக்கிறவங்க. தேவைக்கு பாஸ்டர் தான் கூப்பிடலாம், கடவுளை கூப்பிடக்கூடாது. பைபிள்ல சரியா படிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். சங்கீதத்தில் இருக்கு. எக்காலத்திலும் எப்போதும் அப்படின்னா தேவை கூப்பிடுறதா? பாஸ்டரை கூப்பிடலாம், வாங்க ஒரு பிரேயர் பண்ணுங்க, வந்து சாப்பிட்டு போங்க, அது தேவைக்கு. என்னமா அது? கிறிஸ்தவர்கள் எதிர் தாக்குதல் நடத்தாததால் தான் இந்தியா அமைதி பூங்காவாக இருந்தது. கிறிஸ்தவர்கள் எப்படி தாக்குதல் நடத்துவார்கள்? எதுக்கு நடத்தணும்? அவ்வளவு பலம் இருக்கா? என்ன பலம் இருக்கு உங்களுக்கு? இந்தியா ஏன் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்றால் மற்றவர்களுக்கு இருக்கிற சகிப்புத்தன்மையால் இருக்கிறது. சத்தியம் பேசணும். எங்கேயும் பிரச்சனை பண்ணுவதற்கு கிறிஸ்தவர்கள் போகக்கூடாது. பிரச்சனை எங்கு பண்ண வேண்டாம். இருக்கிற இடம் எல்லாம் கிறிஸ்தவம். நீ உனக்குள்ள இருந்தீனா அடுத்தவனுக்குள்ள ஏன் திணிக்கிற? இந்த கேள்வியை கேட்டிருக்கமா நாம? எப்ப என்ன எதை எடுத்து தகவல் தொழில்நுட்பம் கிறிஸ்தவர்களால் வளர்ந்துருச்சான். பூமி தட்டையானதுன்னு சொன்னது நாம தான். கலீலியோ முழங்கால் போட வச்சு அழுக வச்சது நாம தான். உண்மையா இல்லையா? ஐயா இருக்கிறாங்க, இறையியல் கல்லூரி முதல்வர் இருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம்னா பூமி தட்டையானதுன்னு எப்படி சொன்னோம்? இன்னைக்கு சர்ச் ரோம்ல அவர் மன்னிப்பு கேட்டார். அது போப்பாண்டவர் மன்னிப்பு கேட்டார். நாங்க செஞ்சது தப்பு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கலீலியோ செய்ததற்கு இப்ப மன்னிப்பு கேட்கிறோம். தகவல் தொழில்நுட்பம் நிறைய கேட்டிருக்கிறாங்க. அது ரமணி பாண்டியன். இன்னொன்னு, கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல எல்லாம் பிள்ளைகள் நம்பி வழிதான். மே மாசம் டீச்சர்ல புள்ள பிடிச்சிட்டாலே நீங்க கிறிஸ்தவ டீச்சரை பார்த்தா அலறி ஓடுறான். எல்லா பள்ளிக்கூடத்திலயுமே தான் அப்படிதான் இருக்கு. இல்ல நான் சொல்றது பொதுவா எல்லா பள்ளிக்கூடத்திலும் நல்லா யோசிச்சு பாருங்க. மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் கட்டுமான வசதி இருக்கிறது, கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் பரிதாபமாக இருக்கிறது. அருமை. நான் திண்டுக்கல்ல நான் போனேங்க. திண்டுக்கல்ல அது ஒரு டட்லி ஸ்கூலா, அந்த ஸ்கூலுக்கு போனேன். நான் பேசுறதுக்காக போனேன். பாத்ரூம் போகணும்னு கேட்டேன். டீச்சர்ஸ் பாத்ரூம் கூட்டு போனாங்க. தாப்பால் இல்ல, தண்ணியும் இல்ல. டீச்சர்ஸ் பாத்ரூம் எப்படி இருந்தது அப்படின்னா மத்தத பாருங்க, யோசிச்சு பாருங்க. 5 லட்சம் இவங்க சொல்றாங்க அட்மிஷன் நிரம்பி வெளியே. 5 லட்சம் கொடுத்து வாத்தியார் வந்துட்டு சம்பளம் வாங்காம உட்கார்ந்து இருக்கிறார். உண்மையா இல்லையா? 5 லட்சம் யாரு கொடுத்தாரு? ஆண்டவருக்கா? ஆளுபவருக்கு சொன்னோம்னா இது வேற எல்லாரும் உட்கார்ந்து இருக்கீங்க, இது வேற வம்பு இல்ல. அது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன்னா யார சொல்றது எல்லாம் அவங்க எல்லாம் தேவ பக்தியில மேல போயிட்டாங்க. ஏமா கொடுமை பண்ற கிறிஸ்தவ ஸ்கூலை பத்தி. அதுல இறையியல் கல்லூரிகள் நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. இந்த கேள்விக்கு மட்டும் தயவு செய்து பதில் சொல்லுங்க. இறையியல் கல்லூரியில் படிக்கிறவர்கள் பேர்ல எனக்கு தனியான மரியாதை உண்டு. நீங்கள் எல்லாம் பாஸ்டர்கள் ஆகும்போது நன்றாக இருக்கிறீர்கள், கரஸ்பாண்டன்ட் ஆகும்போது ஏன் மாறுகிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்க தயவு செய்து பதில் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்க கோயில்ல நின்று பேசும்போது முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த பெண் ஒரு டீச்சர், அவ நம்முடைய சபையின் அங்கத்தினர். அன்னைக்கு பேசுகிற வார்த்தைகளில் ஆண்டவர் தெரிகிறார். ஆனால் சாயந்தரம் போய் 1 மாதம் எனக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணும்னா அவர் பேசுகிற பேச்சு, அவர் பேசினா பரவாயில்ல, ஒரு வீட்டம்மா பேசுது, ஐயா இப்ப பார்க்க முடியாது. ஐயாவை பார்க்கறதுக்கு தானே சபையில் அவர் இருக்கிறாரு. என்றைக்கு சபைகளோடு நிறுவனங்கள் சேர்ந்ததோ அன்றைக்கு சபைகள் கிறிஸ்தவத்தை